விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செல்போன் டவர் மீது ஏறியும் மண்டை ஓடுகளுடன் சாலையில் அமர்ந்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருச்சியை சேர்ந்த விவசாயிகள் பலர். அது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தினேஷ், என்ன காரணம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இருந்தனர். அதனை தடுப்பதற்காக டெல்லியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து தமிழகத்திலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தற்பொழுது திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே பார்த்தோமானால் தென்னிந்திய விவசாயிகள் அமைப்பைச் சேர்ந்த விவசாயிகள் தலைமையில ஐயாக்கண்ணு அவருடைய தலைமையில விவசாயிகள் சுமார் விவசாயிகள் இந்த பகுதியில் நூதன முறையில், அதாவது எலும்பு கூடை வைத்தும் அரை நிர்வாணத்துடனும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் ஒரு சில விவசாயிகள் இந்த தலைமை தபால் நிலையம் அருகே இருக்கக்கூடிய செல்போன் டவர் மீது ஏறியும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த 12 அம்ச கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும். லாபகரமான விலையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்றால் வரக்கூடிய தேர்தலை முழுவதுமாக மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து புறக்கணிக்க போவதாகவும் அந்த தேர்தலை எதிர்த்து ஓட்டு போட போவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுங்க. தொடர்ந்து இன்றைய தினம் முதல் வரக்கூடிய தேர்தல் வரை அதிகமாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது தலைமை தபால் நிலையம் அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.